இராணுவத்தினரின் காணிகளை வடக்கு மக்கள் விடுவிக்க கோரவில்லை, அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோருகின்றார்கள் என்ற தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளேன் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். வயாவுலான், பலாலி தெற்கு, பலாலி கிழக்கு மக்களின் அழைப்பின் பேரில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் விடுக்கப்பட்ட காணிகளில் விவசாய நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடலும் பூனையன்காடு இந்து மயானத்தில் மரநடுகையும் இன்று புதன்கிழமை காலை வயாவுலானில் நடைபெற்றது. அந்த பிரதேச மக்கள் சார்பில் கருத்து தெரிவித்த ஓ. சந்திரகுமாரன், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இந்த மண்ணை நேசிக்கும் ஒருவர். நாம் தற்போது எடுத்தோம் கவிழ்த்தோம் என செயற்பட முடியாது. கட்டம் கட்டமாக எமது காணிகளை விடுவிக்க ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார் என நாம் முழுமையாக நம்புகின்றோம். பலாலி வீதியில் வயாவுலான் சந்தி வரையான வீதி விடுவிக்கப்படும் என நாம் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் ஆளுநரின் கோரிக்கையால் அது நடைபெற்றது. அதேபோன்று ஏனைய இடங்களும் நாம் எதிர்பாராத நேரத்தில் விடுவிக்கப்படும் என நம்புவோம். அரசியல் கலப்பற்று ஒற்றுமையாக இது நடைபெற வேண்டும். அதைவிட எமது விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னோர்கள் நினைவாக மரங்களை நட்டு பசுமை தேசமாக மாற்றுவோம் என்றார். இதன் பின்னர் உரையாற்றிய வடக்கு ஆளுநர், 2015ஆம் ஆண்டு காலத்தில் யாழ் மாவட்ட செயலராக நான் இருந்தபோது படிப்படியாக பல பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டன. பிரதேசங்களில் மக்கள் குடியமரவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் வேட்டு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தினோம். மக்களும் எதிர்பார்த்ததை போன்று மேல்குடியமர்ந்தார்கள். 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து காணி விடுவிப்புகள் நடைபெறவில்லை. இந்த ஆண்டு சிறிய அளவில் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. விடுவிக்கப்பட்ட காணிகளை விவசாய பூமியாக மாற்றுவதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யும் உதவி. இடம்பெயர்ந்தவர்களின் வலி எங்களுக்கு தெரியும். நானும் இடம்பெயர்ந்த ஒருவன்தான். தற்போது யாழ் மாவட்ட இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள யஹம்பத் நேர் சிந்தனை உடைய ஒருவர். எனவே இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என நம்புகின்றோம். இங்கு காணிகள் வீதிகள் விடுவிக்கப்பட்டதும் தென்னிலங்கையிலிருந்து சில தேவையற்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. தென்னிலங்கை மக்களுக்கு இங்கு நடைபெறுவது என்ன என்ற உண்மையை தெளிவுபடுத்துமாறு என்னை சந்தித்து தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுவிடம் தெரிவித்திருக்கின்றேன். வடக்கு மக்கள் எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். விரைவில் சாதகமான விடயங்கள் நடக்கும் என நம்புகின்றேன் என்று ஆளுநர் தெரிவித்தார். இதன் பின்னர் அந்த பிரதேசத்தில் வடக்கு ஆளுநரால் மரக்கன்றுகள் நடுகை செய்யப்பட்டன. இந்த நிகழ்வில் நெல்லிப்பளை பிரதேச செயலர், வலி வடக்கு பிரதேச சபை செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர், வலி வடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வை வயாவுலான் மேலெழுச்சிக்கான உதவும் கரன்கள் மற்றும் பூனையன்காடு இந்து மயான அபிவிருத்தி சபை என்பன ஒழுங்குபடுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மறைமாவட்டத்துக்கான பிரதான நத்தார் நள்ளிரவு திருப்பலி புனித மரியன்னை தேவாலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ் மறைமாவட்ட ஆயர் பேர் திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது.
அவர் மனிதராக அவதரித்தார். அவர் எப்படிப்பட்ட மனிதராக அவதரித்தார்
ஆலயத்திலே முன்னுக்கும் தென்னாட்டு செந்தமிழ் ஆகம சிவமட சைவ மாணவர் சபை நடாத்தும் மார்கழி பெருவிழா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி வன்னி வைத்தீஸ்வரர் கோயில் வழிபாட்டைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையம் வரை யானைகள் மீது திருமுறைகள் நகர்வலம் கொண்டுவரப்பட்டது. இதன்போது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பழனி ஆதீன குருமகா சன்னிதானம் சாது சண்முக அடிகளார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்குழந்த ஸ்ரீ சற்குணராஜா, தென்னாட்டு முதல்வர் குணரத்னம் பார்த்திபன், சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அப்பனை ஒப்பம் பாடியும் ஆடியும் பல்லாண்டே பொருளுமே எந்த சுத்தம் முற்றும் புனக்க முகாமந்திரானந்த வேண்மைகள் சைவநீதி உலகிட உலகெல்லாம்
சொற்றமிழே பாடுகிறது சிற்றம்பலமுடையார் விரும்பி கேட்ட நற்றமிழ் வல்ல நாயன்மார்கள் நமக்கருளிய மந்திரங்களால் மாமரங்களால் சாகாமல் இருப்பதற்கும் உபாயங்களால் தீயில் வேகாமல் இருந்த அதிசயங்களால் திருநாளையில் நம்பியாண்டார் நம்பி தொகுப்பு இன்று யாழ்ப்பாணத்து பெருமக்கள் எல்லோரும் கூடி பார்வதி